அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் ரிசர்ச் ஏப்ரல் 2023 இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது யூனிட் 5ல இருக்கிறது, நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறது. ஸோ இதை பார்க்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A project consists of a series of tasks labeled A, B, H, I. ஏலிருந்து ஐ வரைக்கும் எல்லா ஆல்ஃபபெட்டும் இருக்குது. வித் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஷிப். இந்த கொஷினில் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனால நெட்வொர்க்குக்கு இதுக்கு அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலாக. எப்போல்லாம் W லெஸ் தென் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுக்குறாங்களோ எக்ஸும் ஒய்யும் W முடிஞ்ச பிறகு தான் ஸ்டார்ட் ஆக முடியும்னு அர்த்தம். ஓகே, W முடிஞ்ச பிறகு தான் எக்ஸ் ஒய்யை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, அதே போல் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் டபிள்யூ அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டும் முடிஞ்ச பிறகு தான் டபிள்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், இது நோட்டேஷன். இது இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனாலும் நெட்வொர்க்கில் இதுதான் இந்த ரிலேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ லெஸ் தென் டி கமா இ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ முடிஞ்ச பிறகு தான் டியும் இயும் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? பிடி முடிஞ்ச பிறகு தான் எஃப் ஸ்டார்ட் ஆகுது. சி லெஸ் தென் ஜின்னு என்ன அர்த்தம்? சி முடிஞ்ச பிறகு தான் ஜி ஸ்டார்ட் ஆகுது. பி கமா ஜி லெஸ் தென், இந்த கமா செமிகோலன் பார்க்கணும். செமிகோலன்றது இது ஒரு டாஸ்க்கு. பியும் ஜியும் இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு தான் ஹெச் ஸ்டார்ட் ஆகுது. செமிகோலன் இருக்கு பாருங்க. எஃப்பும் ஜியும் முடிஞ்ச பிறகு தான் ஐ ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, right. Find also the minimum time of completion of the project when the time in days. இங்க கொடுத்திருக்க டைம் டாஸ்க் ஏ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 23 டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது 23 டேஸ். டாஸ்க் பிஏ முடிக்கிறதுக்கு 8 டேஸ் ஆகுது. டாஸ்க் சிஏ முடிக்கிறது 20 டேஸ் ஆகுது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து மினிமம் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன், இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கணும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சால் தான் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ப்ராஜெக்டில் ஏ டு ஐ டாஸ்க் இருக்குது. இது எல்லா டாஸ்க்கும் முடியும் போது தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கான மினிமம் டைம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து என்னென்ன டாஸ்க் இருக்குது, டாஸ்க்கு முன்னாடி எதை முடிஞ்சிருக்கணும், அது ப்ரீவியஸ் டாஸ்க் என்ன தேவைப்படுது, அதுக்கான டியூரேஷன் என்னன்றதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது கொஷின் பேப்பரில் இருந்து எழுதியிருக்க கொஷின்ஸ். ஸோ நம்ம சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலாம்? டாஸ்க்கு இப்போ என்ன ஏலிருந்து ஐ வரைக்கும் இருக்குது. டைமில் பார்த்தாலே தெரியும் ABCDEFGH ஐ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை நான் இப்படி வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொசீடிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஏ முடிஞ்ச பிறகு டியும் இ இருக்கணும். அப்போ டிக்கு முன்னாடி ஏ இருக்கணும், இக்கு முன்னாடி ஏ இருக்குன்னு அர்த்தம். நாம் இங்கே டாஸ்க் எழுதுகிறோம், ப்ரொசீடிங் டாஸ்க் இங்கே எழுதுகிறோம். அப்போ டியும் இயும் ஏ லெஸ் தென் டிஇனா டிக்கு முன்னாடி ஏ இருக்கணும். அப்போ டிக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொசீடிங் டாஸ்க் வந்து ஏ, இக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொசீடிங் டாஸ்க்கும் ஏ. ஓகேவா? பிடி லெஸ் தென் எஃப்னா எஃப்க்கு முன்னாடி இந்த ரெண்டு டாஸ்க்கும் முடிஞ்சிருக்கணும். அப்போ எஃப்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரெசிடிங் டாஸ்க் இங்கே எழுதுறோம் இல்லையா? அப்போ இங்கே வரும்போது பி கமா டி. ஓகே, ஸோ அடுத்தது சி லெஸ் தென் ஜி. சி லெஸ் தென் ஜி. அப்போ ஜிக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெசிடிங் டாஸ்க் வந்து சி. அப்போ ஜிக்கு நேராக சி எழுதுறோம். இங்கே எழுதுறது எல்லாமே நம்ம ப்ரெசிடிங் டாஸ்க் எழுதிட்டு இருக்கோம். அடுத்தது பியும் ஜியும் முடிஞ்ச பிறகு தான் ஹெச். அப்போ ஹெச்சுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரொசீடிங் டாஸ்க் வந்து ரெண்டு டாஸ்க்கு, பி கமா ஜி. ஓகே, ஸோ அடுத்தது எஃப்பும் ஜியும் முடிஞ்ச பிறகு தான் ஐ. அப்போ ஐக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரொசீடிங் டாஸ்க் ரெண்டு டாஸ்க் இருக்குது, எஃப் கமா ஜி. ஓகே, இதுக்கான டியூரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அப்போ ஏபிசிக்கு முன்னாடி ப்ரெசிடிங் டாஸ்க் எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு டாஸ்க் எழுதும்போது ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்ட் இருக்கணும், ரெண்டு நோடு இருக்கணும். அந்த நோடு நம்ம வரைவோம், ரெண்டு சர்க்கிள் போட்டு அதுலேருந்து இப்படி போகும்போது ஏ போகுது அப்படின்னு வரைவோம். நம்ம வரையும்போது அது நம்ம பார்க்கலாம். ஓகே, டியூரேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எழுத போகிறோம். 23, 8 அது அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே எழுதலை, ஜஸ்ட் அது அங்கே இருக்கட்டும். நமக்கு இங்கே இருக்குல்லையே, இங்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டு, இப்போ நம்ம டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி நான் ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங் ஏபிசி இது மூணுமே வந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேவா? அது எல்லாமே மூணுமே ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு அப்புறம் தான் டி வரணும். அப்போ ஏ முடிஞ்ச பிறகு டி. இப்போ டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். டிக்கு முன்னாடி இருக்கிறது டி முடிஞ்ச பிறகு எஃப். எனது எஃப்போட ப்ரொசீடிங் டாஸ்க். அப்போ டி முடிஞ்ச பிறகு எஃப்னு அர்த்தம். டி முடிஞ்ச பிறகு எஃப். ஓகே, இங்கே எஃப் இருக்குங்களா? அப்போ எஃப் முடிஞ்ச பிறகு ஐ. ஓகே, இது இது ஏலேருந்து டிக்கு. அப்போ இது முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஏ முடிஞ்ச பிறகு இ ஒன்று இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல, இங்கே ஏலேருந்து இ நான் போட்டுக்கிறேன்.
பென்சில் தெரியல இல்லையா, மறுபடியும் நான் எழுதுறேங்க. ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒரு டாஸ்க்குன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டார்டிங் எண்ட் இருக்கணும். நம்ம அதை பண்ணல, அது அப்புறம் தான் பண்ண போகிறோம். நான் ரஃபாக எழுதிக்கிறேன், படம் வரைகிறதுக்கு ஈஸியாக, நெட்வொர்க் வரைகிறதுக்காக ஈஸியாக இருக்குன்னு வரைகிறேன். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகுது ஏ. ஓகே, ஏக்கு அப்புறம் என்ன வரணும்? அப்போ இங்கே ப்ரெசிடிங் டாஸ்க்கு ஏக்கு அப்புறம் தான் இங்கே வந்து இந்த டாஸ்க் இருக்குது. ஏ முடிஞ்ச பிறகு டி. அப்போ டி இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க, இதோ இருக்குது பாருங்க. டி முடிஞ்ச பிறகு எஃப். அதே போல் எஃப் இங்கே ப்ரெசிடிங் டாஸ்க் எங்கே இருக்குதோ இருக்குது எஃப். அப்போ எஃப் முடிஞ்ச பிறகு தான் ஐ. ஓகே, அப்போது இந்த ஏ முடிஞ்ச பிறகு டி, நாம இது 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 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஏ முடிஞ்ச பிறகு டி, இதை நம்ம எழுதிட்டோம். இப்போ ஏ முடிஞ்ச பிறகு இ இருக்குது இல்லையா, ஏக்கு அப்புறம் இ இருக்குது. அப்போ இங்கேயே இது பண்ணிக்கிறேன், ஏ முடிஞ்ச பிறகு ஒரு இ இருக்குது. ஈக்கு அப்புறம் இங்கே இ எங்கே ப்ரொசீடிங் டாஸ்கில் இருக்கா, இ எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ ஏ ஸ்டார்ட் ஆகுறதுல முடிச்சிட்டோம். ஓகேவா, அப்போ இந்த ஏ ஸ்டார்ட் ஆகுறது இது ரெண்டும், அதை முடிச்சாச்சு. இப்போ பியில் ஆரம்பிப்போம். ஓகேவா, ஸோ பி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ப்ரெசிடிங் டாஸ்கில் எங்கே பி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பி இருக்கா, பி முடிஞ்ச பிறகு எஃப். அப்போ எஃப் முடிஞ்ச பிறகு ஐ. ஓகே, ஸோ பி முடிஞ்ச பிறகு எஃப், இது இங்கே இது பண்ணிட்டோம். ஓகேவா, அதே போல் இந்த பியிலேருந்து இதுதான் ஃப்ளோ, பியிலேருந்து எஃப் முடிஞ்ச பிறகு ஐ. ஆனால் இங்கே இன்னொன்று ஒன்று இருக்குது பாருங்கள், பி முடிஞ்ச பிறகு ஹெச் ஒன்று இருக்குது இல்லையா. ஏன்னா இங்கே எஃப் வச்சு நம்ம பார்த்தோம், பி முடிஞ்ச பிறகு எஃப் முடிஞ்ச பிறகு ஐன்னு பார்த்தோம். அப்போ இன்னொரு பி ப்ரெசிடிங்ஸில் இருக்குது பாருங்க, இதோ இருக்குது பாருங்க, பி முடிஞ்ச பிறகு ஹெச் இருக்குது. அப்போ இங்கேருந்து பி முடிஞ்ச பிறகு ஹெச். ஓகே, ரைட், இது அவ்வளோதான். இது பியில் முடிச்சிட்டோம், பி ஆரம்பிச்சது முடிச்சிட்டோம். அடுத்தது சியில் ஆரம்பிக்குது. ஏன்னா ஏபிசி இந்த 3 டாஸ்க்கு தான், ப்ரெசிடிங் டாஸ்க் எதுவும் கிடையாது. இப்போ சியில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ரெசிடிங் டாஸ்கில் எங்கே சி இருக்குது பாருங்க, இதோ இங்கே இருக்குது பாருங்க சி. இப்போ சி முடிஞ்ச பிறகு தான் ஜி. ஜி முடிஞ்ச பிறகு அப்போ ஜி ப்ரெசிடிங் டாஸ்கில் இங்கே இருக்குது பாருங்க, ஜி முடிஞ்ச பிறகு ஹெச் இருக்குது. ஹெச்சுக்கு அப்புறம் இங்கே எதுவும் கிடையாது. ஆனால் திருப்பி ப்ரெசிடிங் டாஸ்கில் ஜி இருக்குது. அப்போ ஜி முடிஞ்ச பிறகு ஐ. ஓகே, இந்த மாதிரி ரஃபாக வரையும் போது நமக்கு என்ன ஐடியா கிடைக்குன்னா, ஏபிசி இது 3த்துக்குமே வந்து ஸ்டார்டிங் நமக்கு எல்லாமே வந்து ஒரே நோட்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. அதே போல் எண்ட் ஆகுறது பாருங்கள், இஐஹெச்ஐஇஹெச்ஐ. அப்போது இந்த 3 டாஸ்க் இருக்குது இல்லையா, என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து ஏபிசி இது 3 வந்து ஒரே நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் எண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இஐ இருக்குது, ஹெச்ஐ இருக்குது, ஹெச்ஐ இருக்குது, இது 3 தான் இருக்குது. அப்போ இஹெச்ஐ இது 3 வந்து கடைசியாக ஒரே நோட்டில் எண்ட் ஆகணும். ஏன்னா ஒரு நெட்வொர்க்னா ஸ்டார்ட் எண்டு அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா, ரைட், இப்போ நம்ம டயக்ராம் வரையலாம். ஓகே, ஆக்சுவலாக இது நீங்கள் பென்சிலில் வரைஞ்சால் தான் நம்ம தப்பு பண்ணால் அழிச்சிட்டு வரைய முடியும். ஓகே, இப்போ இந்த ஏன்ற ஆக்டிவிட்டி இருக்குது இல்லையா, அப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம வரைகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் இருக்கணும், ஒரு எண்ட் இருக்கணும். இதுதான் ஏ. ஓகே, ஸ்டார்ட் எண்டு, ரைட்டா. நான் இதை வச்சு வரைகிறேன். அப்போ ஏக்கு அப்புறம் நான் என்ன வரைஞ்சிருக்கேன், ஏக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் எஃப். நான் கொஞ்சம் இப்படி வரைஞ்சிக்கிறேன், வரையும் போது நமக்கு தெரியும் எஃப்க்கு அப்புறம் ஐ. ஓகேவா, இப்போ அடுத்தது ஏக்கு அப்புறம் இ இருக்குது, இது ரைட் இருக்கட்டும். அப்போ நமக்கு என்ன ஏற்கனவே என்ன பார்த்தோம், இஇ ஐஇஹெச் இது 3 ஒன்றுத்துல தான் எண்ட் ஆகுன்னு பார்த்தோம். அப்போ ஏலேருந்து ஐஇ இது முடியுது. அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம், ரைட்டா. அப்புறம் பியிலிருந்து எஃப்க்கு வருது இல்லையா, பியிலிருந்து எஃப். இப்போ பி வந்து ஏ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் பி ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. ஓகேவா, ஓகே. அப்போ ஏ ஆரம்பித்த அதே பாயிண்ட்லேருந்து தான் நான் என்ன பண்ணணும், சாரி ஏலேருந்து தான் இ முடியுது இல்லையா. அப்போ ஏ எண்டானதுலேருந்து தான் இ வரையணும், நம்ம இப்படி வரையக்கூடாது. ஏ முடிஞ்ச பிறகு இ, இதை ஏ முடிகிறோம், ஏ முடிஞ்ச பிறகு இ. ஓகே, ஆனால் அது ஐயோட சேர்ந்து அங்கே தான் எண்ட் அதில் தான் முடியல, அதனால் இ. எனக்கு எப்படி இது தப்புன்னு தோணுச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங் ஏபிசி 3 மட்டும் தான் ஒரே புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் ஏலேருந்து இஏ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ரைட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ பி, அப்போ ஏ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நான் பிஏ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது நான் பின்னு போடுறேன். பிக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் ஹெச் வந்து உங்களுக்கு கடைசி தான் முடியணும் அப்படின்ட்டு. பிக்கு அப்புறம் எஃப் இருக்குது பாருங்கள். இப்போ எஃப் இங்கே பாருங்களேன், எஃப்க்கு முன்னாடி பிடி ரெண்டுமே முடிஞ்சிருக்கணும். அப்போ பி எங்கே முடியுதோ டி முடியுது, ரெண்டும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் தான் நம்ம எஃப் வரைவோம். நம்ம ஏற்கனவே டி முடிஞ்ச பிறகு எஃப் வரைஞ்சிருக்கோம். இப்போ பி முடிஞ்ச பிறகு எஃப்னு சொல்லும்போது அப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டம்மியை வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஆக்சுவலாக இது பின்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே,
ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குது, பி முடிஞ்ச பிறகு எஃப் முடிஞ்ச பிறகு ஐ அந்த ஃப்ளோ வந்துச்சு. அடுத்து பி முடிஞ்ச பிறகு ஹெச் இருக்குது. ஸோ அதை நம்ம கடைசியாக வரையலாம். பி முடிஞ்ச பிறகு ஹெச் இருக்குது, அது இருக்கட்டும். அடுத்த பாருங்க சி இருக்குது. சிக்கு அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு ஜி இருக்குது. அப்போது இங்கே பி எங்கள் ஏபி இது 3 ஒரே நோட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். அப்போ இதுதான் என்னது, எனக்கு சி. ஓகேவா? சி முடிஞ்ச பிறகு தான் ஜி வருது, ஜி முடிஞ்ச பிறகு ஹெச் வருது இல்லையா. அப்போ சி முடிஞ்ச பிறகு எனக்கு என்ன வரைகிறேன், நான் ஜி வரைகிறேன். சி முடிஞ்ச பிறகு ஜி. ஓகே, ஜி முடிஞ்ச பிறகு ஹெச் வரணும். இப்போ ஜி நான் ஹெச் நான் ஏற்கனவே சொல்லும்போது இஹெச்ஐ இது 3மே ஒன்றுத்தில் தான் முடியணும்னு சொல்லியிருக்கேன். இதோ இங்கே வந்து ஐ முடிஞ்சிருக்கு, இ முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இதுவும் முடியணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன். அப்போ இதுதான் ஹெச். ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே ஹெச் பாருங்கள், ஹெச்சுக்கு இங்கே இதில் பாருங்கள், ஹெச்சோட ப்ரொசீடிங் பிசி பிஜி, ஜி முடிஞ்ச பிறகு ஹெச் ஆரம்பிச்சிருக்கும். அதே போல் பி முடிஞ்ச பிறகு தான் ஹெச் ஆரம்பிக்கணும். அப்போ இங்கே பியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டம்மி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதிலிருந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏபிசி இது 3மே ஸ்டார்டிங், இதுக்கு முன்னாடி ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கிடையாது. கரெக்டாக? ஏ முடிஞ்ச பிறகு டி இருக்கா, ஸோ ஏ முடிஞ்ச பிறகு டி ஆரம்பிக்குது. ரைட்டா? ஏ முடிஞ்ச பிறகு தான் இ ஆரம்பிக்குது. ஓகே, இங்கே எஃப் பாருங்கள், பிடி 2 முடிஞ்ச பிறகு தான் எஃப் இருக்கணும். இங்கே பி முடிஞ்சிருக்கு. ஓகே, ஆனால் நமக்கு இங்கே தான் எஃப் போட்டிருக்கோம். அப்போ இங்கேருந்து டம்மி வரைஞ்சிருக்கோம். பி முடிஞ்ச பிறகு எஃப். இப்போ பியும் முடிஞ்சிருக்கு, டி இந்த டம்மி வந்து பிக்கான டம்மி. பிடி 2 முடிஞ்ச பிறகு தான் எஃப். ஓகேவா? ரைட்டு. சி முடிஞ்ச பிறகு ஜி. ஓகே, இங்கே ஹெச் பார்த்தீங்கன்னா பிஜி 2 முடிஞ்சிருக்கும் நமக்கு. இது பிக்கான டம்மி இல்லையா, இது பி முடிகிற இடம், இது ஜி முடிகிற இடம். அப்போ இங்கே ஹெச் ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஐ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி 2 முடிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே எஃப் முடிஞ்சிருக்குது. ஓகே, ஜியும் முடிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து நம்ம ஒரு டம்மி வரைஞ்சாலும் ஓகே. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து நான் டம்மி வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக டம்மி குறைச்சி வரையலாம். நான் உங்களுக்கு அந்த சொன்ன ஃப்ளோலே எனக்கு இங்கே 3 டம்மி வர மாதிரி வந்துடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது இங்கே வந்து எதுக்கான டம்மி இது, ஆக்சுவலாக இது இங்கேருந்து வரைஞ்சிருக்கும்ல, இது ஜிக்கான டம்மி, இது பிக்கான டம்மி, இது பிக்கான டம்மி. எந்த எண்டிலிருந்து வரைஞ்சிருக்குமோ அதுக்கான டம்மி அதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம டைமிங் நோட் பண்ணிக்கலாம். இதுவே டம்மி குறைக்கணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏபிசி இது 3மே வந்து ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நமக்கு என்ன ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டிஸ் அது எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஏ நான் போட்டுக்கிறேன், இது பி, இது சி. இது நம்ம வரைய தான் நம்ம கொஞ்சம் அதை தள்ளி வரைகிறதுக்கான அந்த இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட்டு. இப்போது ஏ முடிஞ்ச பிறகு தான் நமக்கு டி வரணும் இல்லையா. ஆனால் இங்கே எஃப் பாருங்கள், பிடி 2 முடிஞ்ச பிறகு தான் எஃப். அப்போது நமக்கு ஏ முடிஞ்ச பிறகு டி, பி முடிஞ்ச பிறகு எஃப்னு சொல்லும்போது பியும் இந்த ஏ முடிஞ்ச பிறகு டி, அந்த பியும் டி நான் ஒரே நோடில் முடிகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ பியும் டியும் ஒரே நோடில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்மளால் எஃப் வரைய முடியும். ஓகேவா? எஃப். ஓகே, பியும் முடிஞ்சிருக்கு, டியும் முடிஞ்சிருக்கு. எஃப் வரைஞ்சிட்டுமா? ரைட்டு. அடுத்தது இதுதான் ஆக்சுவலாக நமக்கு சி இல்லையா. சி முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஜி வேணும். ஓகே, சி முடிஞ்ச பிறகு ஜி, சி முடிஞ்ச பிறகு ஜி வரைஞ்சிட்டேன்னா, பிஜி இது 2 முடிஞ்ச பிறகு தான் ஹெச் வரணும். இப்போ நான் ஜி முடிஞ்ச பிறகு ஹெச் வரைகிறேன். ஓகே, ஏன்னா நமக்கு ஹெச் தான் அந்த கடைசியில் போய் எண்ட் ஆகுறது, அதனால் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறேன். ஜி முடிஞ்ச பிறகு ஹெச். ஆனால் எனக்கு ஹெச்சுக்கு என்ன வந்திருக்கும், ஜியும் முடிஞ்சிருக்கணும், பியும் முடிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நான் பியிலிருந்து ஒரு டம்மியை வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? அடுத்து எஃப்ஜி இது 2 முடிஞ்ச பிறகு தான் நமக்கு ஐ வரணும். அப்போது எஃப் இங்கே முடிஞ்சிருக்கு, ஜி இங்கே தான் இருக்கு இல்லையா, அப்போ இங்கே முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு டம்மி வரைஞ்சிக்கிறேன். எண்டிங் நோட்லேருந்து வரைஞ்சா அது அதுக்கான டம்மின்னு அர்த்தம். அப்போ இது ஜியிலிருந்து வரைகிற அந்த ஃப்ளோ பாருங்க, ஜியிலிருந்து போகுது, அப்போ ஜிக்கான டம்மி. அப்போ ஜியும் முடிஞ்சிருக்கு, எஃப்பும் முடிஞ்சிருக்கு. அப்போ ஜி எஃப் முடிஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கிறது தான் ஐஇ. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐஇ ஹெச்இ இது 3மே கடைசியில் முடியுது. ஸோ அது வந்து அந்த கடைசி நோடோட ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏ முடிஞ்ச பிறகு இ ஒன்று இருக்குது இல்லையா, அதை போட்டுரு. இது வந்து இ. 2மே கரெக்டு தான். இதில் நம்ம ஒரு டம்மி வரைஞ்சிருக்கோம், இதில் 3 டம்மி வரைஞ்சிருக்கோம். ஓகே, அப்போ இதில் பார்த்து அதே தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம டைம் இதை நோட் பண்ணிக்கலாமா. இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் 2மே போட்டு காமிக்கிறேன்.
ஏக்கான டைமிங் வந்து 23. ஏக்கு வந்து 23, பிக்கு 8, சிக்கு வந்து 20, டிக்கு 60, இக்கு 24, ஓகே. எஃப்க்கு வந்து 18, அடுத்தது ஜிக்கு வந்து 16, ஹெச்சுக்கு 4, ஐக்கு 10. ஓகேவா? இங்கே நம்ம எழுதும்போது அதே தான் எழுத போகிறோம். ஸோ இது ஏக்கு 23, பிக்கு 8, சிக்கு 20, இங்கே இருக்கு இல்லையா டி, டிக்கு 16, இக்கு 24, அப்புறம் எஃப்க்கு 18, ஜிக்கு வந்து 19, ஹெச்சுக்கு 4, ஐக்கு 10. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்து டியூரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் இதுக்கு ஃபஸ்ட் எழுதவா? ஸோ பார்த்து என்ன, டியூரேஷன் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 3 விதமான அது ஒன்று ஏலேருந்து ஆரம்பிக்கிற பாத், இன்னொன்று பிலேருந்து ஆரம்பிக்கிற பாத், இன்னொன்று சிலேருந்து ஆரம்பிக்கிற பாத். இப்போ நான் ஏலேருந்து ஆரம்பிக்கிற இந்த ஃப்ளோ தான் பார்க்கணும். ஏ முடிஞ்ச பிறகு இ, சிம்பிளாக முடிகிற பாத் ஏலேருந்து இ. ஓகேவா? ஏக்கான டியூரேஷன் 23 ப்ளஸ் இக்கான டியூரேஷன் 24, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 47. அகெயின் ஏலேருந்து ஆரம்பித்து இக்கு போகிறதுக்கு பதிலாக ஏலிருந்து டி, ஓகே, டியிலிருந்து எஃப், எஃப்லிருந்து ஐ. ஓகே, இப்போ டைமிங் ஏக்கு வந்து 23, டிக்கு வந்து 16, எஃப்க்கு வந்து 18, இது 10. 8 6 14 3 17க்கு 7, மீதி 1 2 3 4 2 6 67. இப்போ ஏலேருந்து இந்த 2 பார்த்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்து பிலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது போகலாமா? பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பியிலிருந்து அப்போ இங்கேருந்து டம்மி போகுது பாருங்கள். அப்போ இது பி தான் அர்த்தம். அப்போ பியிலிருந்து எஃப்க்கு போகுது. இங்கே பி, இந்த டம்மினா இதுவும் பி தான். அப்போ இந்த ஒரு பி போட்டாலே போகுது. இந்த டம்மினா இந்த பிக்கான டம்மி இது. ஓகேவா? பியிலிருந்து எஃப், எஃப்லேருந்து ஐ. ஓகே, அதுவே இன்னொன்று பார்க்கும்போது இன்னொரு பார்த்து வந்து பியிலேருந்து இங்கே டம்மி, இங்கே எங்கே வருது இது உங்களுக்கு? ஹெச்சுக்கு போகுது, பி டு ஹெச். இப்போ பியிலேருந்து 2 பார்த்து தான் இல்லையா? பிஎஃப்ஐனா பிக்கான டியூரேஷன் என்னென்னு பாருங்கள். பிக்கு வந்து 8 ப்ளஸ் எஃப்க்கான டியூரேஷன் 18 ப்ளஸ் ஐக்கான டியூரேஷன் 10. 8 8 16, 26, 36. பியும் ஹெச்னு சொல்லும்போது 8 + 4 12. ஓகே, பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 2 பார்த்தா. அடுத்து சியில் பாருங்கள், சி தான் ஸ்டார்ட் ஆகுது. சியிலிருந்து ஜி, ஜியிலிருந்து போகிறது ஹெச். இன்னொன்று டம்மி வரைஞ்சிருக்கும். அப்போ இன்னொரு பார்த்து சியிலிருந்து ஜி, இந்த டம்மி ஜிக்கானதா, ஜியிலேருந்து எங்கே போகுது? ஐக்கு போகுது. ஓகே, இப்போ சிக்கான டைம் என்னன்னு சொல்லுங்கள். 20 ப்ளஸ் ஜிக்கானது 19 ப்ளஸ் ஹெச்சுக்கானது 4, 20 23 43. இது வந்து சிக்கு வந்து 20, ஜிக்கு வந்து 19. சாரி, இது ஒன்று ஐ இல்லையா? சி டு ஜி, ஜி டு ஐ, இது ஒன்று ஐ. ஓகே, ஐக்கானது வந்து 18. 8 16, 17க்கு 7, மீதி 1 3 5 57. ஓகே, இப்போ கிரிட்டிக்கல் பாத்துக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, the critical path of a network gives the shortest time in which the whole project can be completed. critical path தான் நமக்கு shortest time கொடுக்கும். அந்த critical path நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? critical path is the chain of activity. அப்போ நீங்கள் இட்டிஸ்ன்னு சொல்கிறது, அப்போ critical path definition நீங்கள் இங்கே தான் ஆரம்பிக்கணும். critical path is the chain of activities with the longest time duration. அப்போ இந்த இருக்கிற டியூரேஷனில் எது லாங்கஸ்ட்னு பாருங்கள். 67 தான் லாங்கஸ்ட். அப்போ இதுதான் critical path. ஓகே, so the critical path is ADFI. ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்ட் அது எல்லா டாஸ்க்கும் ஏலேருந்து ஐ வரைக்கும் இருக்கிற டாஸ்க்கு எல்லாம் முடிஞ்சு ஆகிறதுக்கான மினிமம் டைமிங் வந்து 67 தான். மீதில் எடுத்துன்னா எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சிருக்காதுன்னு அர்த்தம். அப்போ 67 தான் ஷார்ட்டஸ்ட் டைம். ஓகே, ஓகே, டம்மி இல்லாமல் இப்போ இங்கே 3 டம்மி வச்சு வரைஞ்சிருக்கோம். இப்போ 2 டம்மி வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இதை வச்சு நம்ம இதே போல் பார்த்தும் டியூரேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, எங்கிறது இங்கே ஏலேருந்து ஈக்கு போகுது இல்லையா?
ஸோ ஏ டு இ. ஸோ பாத்தும் டியூரேஷனும். அப்போ ஏ வந்து 23 + 24 47. ஓகே, இப்போ ஏலிருந்து டி, டிஎஃப், எஃப்ஐ இல்லையா? அப்போது ஏ டு டி, டி டு எஃப், எஃப் டு ஐ. ஓகே, ஏ வந்து 23 + டி வந்து 16 + 18 + 10. ஸோ இது 67. 67 ஏலேருந்து ஆரம்பிச்சிச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து பியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? பியிலிருந்து எஃப், எஃப்லேருந்து ஐ. ஓகே, அப்போ பிக்கு வந்து 8 + 18 + 10. ஏற்கனவே ஆட் பண்ண அதே தான் வருது இல்லையா? அப்போ 36. டியிலேருந்து அடுத்து ஆரம்பிச்சது இங்கே போட்டிருக்கோம் பியிலிருந்து இங்கே போட்டிருக்கோம். அப்போ இது பிக்கான டம்மி பி. அப்போ இதுதான் பி ஆக்சுவலாக. பியிலேருந்து ஹெச். அப்போ பி டு ஹெச். இப்போ என்ன இருக்கும்? பிக்கு டைம் 8, ஹெச்சுக்கு டியூரேஷன் வந்து 4. அப்போ 12. ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த டம்மி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த எண்டு இது இந்த எங்கிருந்து வந்திருக்கு இங்கேருந்து. அப்போ இது பிக்கான டம்மி. பியிலேருந்து ஹெச் அடுத்தது. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே நம்ம சியிலேருந்து பார்க்கும்பொழுது சியிலேருந்து ஜிக்கு போகுது, ஜியிலேருந்து ஹெச்சுக்கு போகிறது ஒன்று. இன்னொன்று சியிலேருந்து ஜியிலிருந்து போகிறது. இது ஜிக்கான டம்மி. அப்போது ஜி டு ஐ. ஓகேவா? ஸோ சி டு ஜி, சி வந்து 20, ஜி வந்து 16, ஹெச் வந்து 4. சாரி, ஜி 16 இல்லை 19, தப்பாக போட்டிருக்கேன். இது 19. ஓகே, ஸோ 20, 19, 4 வரும்போது 43. ஜிக்கான டியூரேஷன் 20 + டிக்கானது 19 + ஐக்கானது 10, 57. ஸோ நம்ம டம்மி போட்டாலும் போடனாலும் நமக்கு அதே தான் வருது பாருங்கள். ஓகே, டம்மி கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஸோ அது நம்ம டம்மி எப்போ கம்மியாக இருக்குன்னா நம்ம போட்டு போட்டு பழகும்போது தான் கம்மியாக டம்மி நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ எது உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் டியூரேஷன் இருக்கோ அதுதான் கிரிட்டிக்கல் பாத். இந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கான மினிமம் டைம் 67 தான். நீங்கள் தப்பாக இதில் இருக்கிற கம்மியான டைம் எடுக்கக்கூடாது. கிரிட்டிக்கல் பாத்துன்றதே வந்து இந்த டியூரேஷனில் எது லாங்கஸ்ட் டியூரேஷனும் இருக்கும். அப்போது நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ADFI is the gives longest time duration. Therefore ADFI is the critical path. அதுதான் நமக்கு critical path. அப்போ क्वेश्चन நமக்கு என்ன கேக்குறாங்க? minimum time of completion of task ன்னு கேக்குறாங்க இல்லையா? Therefore the minimum time of completion of task வந்து இந்த longest time duration தான். Okay, so therefore the minimum time இல்ல project time எல்லாமே ஒன்று தான். The minimum time of completion of the project is 67. இந்த டேஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 67 டேஸ் நம்ம முடிக்கணும். ஓகே, ரைட். இது இந்த நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பென்சிலில் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, நோடு இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி போட்டு பழக தான் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக போடலாம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.